ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் என்னோடய ஃபேவரட் மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் லேப்டாப்போட இன்பில்ட் ஸ்பீக்கர் கொஞ்சம் ஃபால்ட் ஆனதுனால நான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கருக்கு மூவ் ஆக வேண்டியதாக இருந்தது. இந்த மைக் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது. அதே மாதிரி வாய்ஸோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த மைக்கே ஆர்டர் போட்டிருந்தேன். மானோ ஸ்பீக்கர் AUPM 421. இது வந்து அமேசான்லேயே இருக்குது. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளேங்கிற மாதிரி இருந்ததுனால நான் இது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட வெளியில் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸோட ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வந்து எல்லாத்தையுமே வாய்ஸை ஃபில்டர் பண்ணி ரொம்ப க்ளீனான வாய்ஸாக நம்மளுக்கு கொடுக்கும். இதோட மேனுவலில் டீட்டெயில்டான இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செட்டப் எல்லாம் பண்ண முடியும். இது வந்து பாப் ஃபில்டர் விண்ட்ஸ்க்ரீனு. ஏர் வந்து ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்கிற போது கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் வரும். அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு யூஸ் ஆகும். இது வந்து மைக்கோட ஸ்டாண்டு. டேபிளில் வந்து நம்ம ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுக்காக இந்த ஸ்டாண்ட் யூஸ் ஆகும். அதோட ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே மேலேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து மைக் வர மாதிரி இழுத்து வச்சுக்கலாம். இது வந்து சாக் மவுண்ட்டு. மைக்கை இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். டேபிள் கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து மைக் ஸ்டாண்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். மைக் வந்து டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஆடாத மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பாக்ஸ் சூப்பராக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இது தாங்க மைக்கில் வந்து அந்த மைல்டு கிரெயின் எல்லாமே வந்து இல்லாத மாதிரி வாய்ஸு கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மியூட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத இடத்துல மியூட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். மைக்குக்கு பேக் சைடு கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம USB கேபிள் மூலயமா லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாத மாதிரியான மெட்டல் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸில் நல்லா இருக்குது. இது வந்து மேக்புக் OSக்காக இருக்கட்டும், விண்டோஸ் OSக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். இப்போ இதோட இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு பார்க்கலாம். டேபிளில் கொஞ்சம் ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் மாதிரி இருந்தது. அதில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண போது அதில் வந்து ஃபிக்ஸ் ஆக முடியல. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுவே ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இது வந்து நல்லாவே நிற்கும். டேபிளோட ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் டேபிள் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேபிள் கிளாம்ப் மேலே மைக் ஸ்டாண்டை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மைக்கோட ஸ்டாண்டு மேலே கீழே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மைக்கை தாங்குகிற அளவுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்குது இந்த ஸ்டாண்டு. இந்த சாக் மவுண்ட்டை மைக்கோட ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மைக்கை அந்த ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா செட்டப்பே ஃபினிஷ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற விண்ட்ஷீல்ட் கேப்பு அப்புறம் பாப் ஃபில்டர் இந்த ரெண்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த செட்டப்பே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ரெண்டும் வந்து அடிஷ்னல் தான். தேவையிருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி, ப்ளக் அண்ட் ப்ளே தான். மைக்கோட பேக் சைடு ஒரு பின்னை ப்ளக் பண்ணிவிட்டு USB கேபிளை வந்து டேரெக்டாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டால் போதும். இது வந்து விண்டோஸ் மேக்புக் ரெண்டுக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். பட் கேபிள் வந்து USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. மேக்புக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு USB கனெக்டர் யூஸ் பண்ணி நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுமே மைக் வந்து ஆன் ஆகிடுச்சு. அது வந்து தேவையான போது நம்ம மியூட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கிரெயின் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம USB கேபிள் கனெக்ட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலான்னா செட்டிங்ஸ்குள்ளே சவுண்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன மைக்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அதில் காமிச்சிருக்கோம். இதில் வந்து USB கண்டென்ஸ்டு மைக்ரோஃபோன் சொல்லி அதோட டிஸ்பிளே வந்து காமிச்சிருக்கோம். iMovieல நான் எடிட் பண்ணுற போது மைக்கோட ஆப்ஷன் வந்து 2-3 காமிச்சிருக்கோம். சிஸ்டமோடது, அப்புறம் USB கண்டென்ஸ்டு மைக்ரோஃபோனோடது. இதில் வந்து நான் USB கண்டென்ஸ்டு மைக்ரோஃபோனோடது சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன்.
இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மைக்ரோவேவில் லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக இந்த லட்டு செஞ்சிட முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மைக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்த ரிசல்ட்டை வந்து நம்ம இப்போ திரும்பி பார்க்கலாம். வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மைக்ரோவேவில் லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக இந்த லட்டு செஞ்சிட முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியில் எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் சரி, இது அவ்வளோ இதையும் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ஃபைனான வாய்ஸாக நம்மளுக்கு தரும். ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரியே வந்து இதோட அவுட்புட்டும் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நவம்பர் 21 வாங்கினது. கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ் பக்கமாக இது யூஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் வந்து இதோட ரிவ்யூவை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைக்கோட ரிவ்யூவை இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் இந்த மைக் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா மைக் ட்ரை பண்ணேன். போயான்ட்டு இது வந்து 1000 ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. 400லேருந்து 1000க்குள்ளே தான். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். பட் 3 மந்த்துக்கு மேலே அதோட லைஃப் வரல. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் கோர்னு சொல்லிட்டு அது ஒன்று ட்ரை பண்ணேன். அது வந்து ஹெட்செட்டில் மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காதுலேயே வச்சு பேசுகிற மாதிரி. அது சீக்கிரமாக வந்து காது வலி வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சிஸ்டம்லேயே இன்பில்ட்டான மைக் வந்து சூப்பராக இருந்தது. பட் அதில் வந்து ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்டர்னல் மைக்குக்கு போக வேண்டியதாக போச்சு. எக்ஸ்டர்னல் மைக் நிறையா நான் தேடி பார்த்தேன். பட் இது வந்து ப்ரொஃபஷ்னல் டச் வருது. பர்சனலாக எனக்கு இந்த மௌனோ மைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து அமேசானில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இந்த மைக்கை வந்து 100% வாங்கலாம். நான் வீடியோஸ்க்கெல்லாம் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.